வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல மேக்ஸ்ல பிராக்கெட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இட்ஸ் வெரி ஸ்மால் டாபிக். பட் அந்த ஸ்மால் விஷயம் வந்து நீங்க கண்டுக்கல அப்படின்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர்ல எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் as well. So you will get free notes of every session. So இந்த லைக் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். So we will be providing free notes after every lectures. Okay. So இந்த பிராக்கெட் வந்து ஒரு விஷயமா அப்படிங்கிறது தான் இந்த வாட் இஸ் திஸ் மேம், வாட் இஸ் திஸ் பிளண்டர் அந்த மாதிரி அதுதான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம பிராக்கெட்ஸை வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் வி ஃபோர்கெட் டு கிவ் தட் இம்பார்ட்டன்ஸ். அந்த பிராக்கெட் இருக்கிறதே நீங்கள் வந்து சும்மா பிராக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்க. So there are like different types of brackets you will learn in this இந்த ஒரு கிளாஸஸ்ல நீங்க வந்து படிப்பீங்க. க்ளோஸ்ட் பிராக்கெட், அப்புறமேல ஓப்பன் பிராக்கெட், கர்லி பிராக்கெட். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து அந்த மீனிங்கை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஆன்சர்ல உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்காது. அண்ட் உங்களோட ஆன்சர் தப்பா இருக்கிறதுக்கும் சான்சஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ இதெல்லாம் எங்க நம்ம வந்து யூஸ் பண்ணி எங்க இந்த பிராக்கெட்ஸ் வந்து லைக் ஸோ ஒன் திங் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அண்ட் வந்து அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த மேம் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பேண்ட் லைக் பிராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஒரு சம் சைன் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. பிராக்கெட்குள்ளார எப்படி இது பண்ணுறது அது எல்லாமே தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படிங்கிறது சைன் கன்ஃபியூஷன். ஓகே, ஆஃப்டர் சப்ஸ்டியூஷன் வந்து நமக்கு சைன் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, f of -2. ஸோ இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் f of x is equal to some polynomial or some functions will be there. f of -2 அப்படின்னா அந்த -2ஓட வேல்யூ you have to put it in the variable நீங்கள் போடணும். ஓகே, ஸோ -2 the whole square plus 3 into -2 இதுதான் வந்து கரெக்ட் வே. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எப்படி அது வந்து தப்பாக வந்து எப்படி வரும், இப்போ -2 the whole square plus 3 into -2 இது வந்து நீங்கள் இப்படி எழுதக்கூடாதுங்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா -2 the whole square அப்படிங்கிறது தட் இஸ் ஒன் திங். ஸோ யூ ஹேவ் டு அதை வந்து ப்ராக்கெட் போட்டு நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து போர்ட் மாஸ் ரூல் எல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, கரெக்ட்? ஸோ அதே விஷயம்தான் இங்கேயும். ஸோ -2 ஹோல் ஸ்கொயர் போட்டு நீங்கள் வந்து -2 வந்து செக்யூர் பண்ணுறீங்க. அப்புறமேல் வந்து -2 ப்ராக்கெட்குள்ளார இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது போர்ட் மாஸ் ரூலில் நீங்கள் படிச்சுப்பீங்க இல்லையா? ஸோ அதே விஷயம்தான். ஸோ -2 வந்து அது கொடுக்கும்போது எப்படி ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது, அப்போ அந்த சைனுக்கெல்லாம் எப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட்குள்ளார இருக்கிறவங்கள நம்ம வந்து கவனிச்சுட்டு அப்புறம்தான் நீங்கள் வந்து வெளியில் இருக்கிறவங்கள கவனிக்கணும் அப்படிங்கிறது அந்த ரூல். ஓகேவா? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ செகண்ட் திங் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் 3 into x plus 2ன்னு அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், 3 into x plus 3 into 2. கரெக்டா? இதுதான் வந்து ப்ராப்பர் மெத்தட். ஸோ சம்டைம்ஸ் வந்து 3 into x plus இதை வந்து மறந்துடுவீங்க. கரெக்ட்? மோஸ்ட்லி நான் வந்து இதெல்லாம் வந்து பேசிக் எரர்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லாக லைக் அதை வந்து ப்ராக்கெட் மறக்கிறதுக்கு சான்சஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் இந்த 2 அப்படிங்கிறது இந்த ஃபுல் டேர்முக்கு இது 3 அப்படிங்கிறது இந்த ஃபுல் ப்ராக்கெட்குள்ளார இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்க்குமே அந்த 3 இட்ஸ் அப்ளிகபிள். ஸோ அப்படிங்கிறது தான் இந்த ப்ராக்கெட்டால் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்கெட் இஸ் சம்திங். ஸோ நம்ம வந்து ஒரு காமனாக இருக்கிற நம்பரை கூட எடுத்து வெளியில் எழுதுறது கூட நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 3x plus 6. ஸோ ஹியர் 3 is common. So we can take 3 outside, right? ஸோ இப்போ 3 ப்ராக்கெட் போட்டு தான் நீங்கள் x plus 2 அப்படின்னு எழுது. ப்ராக்கெட் போடாமல் நீங்கள் எழுதக்கூடாது. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராக்கெட் இல்லாமல் 3 into just x plus 2 அப்படின்னா அதோட மீனிங்கே வேறு. ஸோ தட் இஸ் அந்த 3 மட்டும் எக்ஸுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ 3 into x plus 2 இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிங்க அப்படின்னா which implies 3 is also applicable. 3 is multiplied with x as well as 3 is multiplied with 2 as well அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இதோட மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெகட்டிவ் சைன் பிஃபோர் எ ப்ராக்கெட். இது வந்து மோஸ்ட்லி நிறைய இடங்கள்ல வந்து நீங்கள் வந்து பர்பஸ்ஃபுல்லி நீங்கள் இது பண்ணல. ஸோ அதுவாக தானே நீங்கள் வந்து அதை மறந்துடுறீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நான் ரிமைண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, மைனஸ் ப்ராக்கெட்டில் x - 4 is equal to -x plus -4. இது எப்படிப்பா வந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ வாட் ஐ ஹவ் டன் இஸ் தட் இந்த மைனஸ்க்கு முன்னாடி ஒரு 1 இருக்குது, தட் இஸ் -1 அங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ -1ஆல ஐ ஹாவ் டு மல்டிப்ளை திஸ் எக்ஸ், -1ஆல ஐ ஹாவ் டு மல்டிப்ளை தட் -4 as well. So minus into positive is minus x வருமா, minus into minus is positive 4. Okay, is that clear? So students often write இந்த மாதிரி எழுதுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எப்பவுமே ப்ராக்கெட் குள்ளார நீங்கள் ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த சைனையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து எப்போ தெரியுமா வரும்? ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி சப்போஸ் இங்கே வந்து ஒரு 2x இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2x minus x minus 4 அப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸோ இதோட டோட்டல் ஆன்சரே வந்து 2x minus x plus 4 அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கிற சைனுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் இட்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இஃப் இட் இஸ் நெகட்டிவ்னால தான் நீங்கள் வந்து அந்த சைனை வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? எஸ். ஓகே, ஸோ இது நான் இப்போ தான் சொன்னேன். ஓகே, டெரிவேட்டிவ் அண்ட் இன்டகிரேஷன் சப்ஸ்டியூஷன். ஸோ டெரிவேட்டிவ் மேக்ஸிமம் மினிமம். ஸோ இது வந்து ஸோ டெரிவேட்டிவ்ஸ் இன்டெக்ரல்ஸ்லாம் நீங்கள் மேக்ஸிமம் மினிமம் ஃபைன் பண்ணும்போது க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. எல்லா இடங்கள்லையும் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, closed interval a, b. This is also another bracket, okay, another type of bracket. So a is included. Okay, so in the interval a is included and b is included. அதுவே ஓப்பன் இன்டர்வல்ல வந்துச்சுன்னா a is not included and b is not included, பட் அவங்க பிட்வீன் அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ரேஞ்ச் இஸ் இன்க்ளூடட். ஸோ a அப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் 1 அப்படின்னா 1.1, 1.2, 1.3. ஸோ 1 இஸ் நாட் இன்க்ளூடட் டில் வந்து இப்போ 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1.9, 1.8, 1.8, 1.9, 1.7 இவங்க எல்லாருமே, ஆனால் வந்து 2 இன்க்ளூடட் கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் மீன். ஸோ அப்ளைங் அப்பர் இன்டர்வல். ஸோ அதுதான் வந்து அந்த ப்ராக்கெட்ஸோட யூஸ். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த மீனிங்ஸ், என்னதான் இந்த ப்ராக்கெட்டில் அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நான் வந்து என்னெல்லாம் இது பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து இதில் மெயின்லி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது கோட் பாருங்க, ப்ராக்கெட்ஸ் ஆர் லைக் சீட் பெல்ட்ஸ் இன் மேத், ஃபோர்கெட் தம் அண்ட் த கிராஷ் இஸ் சைலண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்கெட் மறந்துட்டீங்க அப்படின்னா அட் தி எண்டில் வந்து உங்களுக்கு தெரியாது நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, பட் யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது எங்கே வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போதாக இருக்கட்டும், ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி இன்டர்வல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது இட் ஹாஸ் இட் ஓன் அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து மண்டையில் ஏற்றிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இட்ஸ் குட்டி வீடியோ, ஜஸ்ட் லைக் அ ரிமைண்டர் ஃபார் யூ வேர் யூ ஹேவ் டு யூஸ், வேர் யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ பசங்களா இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ தீஸ் ஆர் அவர் நீட் டாப்பர்ஸ் ஆஃப் சைலம். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்கோர்ட் 600 above and 500 above வாங்கினவங்க இவங்க தான். ஸோ நான் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு கோர்ஸ் சொல்லி முடிச்சுட்டு ஐ வில் ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் செஷன். ஓகே, ஸோ these are the course we are providing. ஸோ இது வந்து 11th படிக்கிற பசங்களுக்கு இட்ஸ் லைக் எ டியூஷன் கிளாஸ், ஆஃப்லைன் டியூஷன் கிளாஸ் ஃபார் போத் JEE அண்ட் நீட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூல் முடிச்சு லைக் அ டியூஷன் யூ கேன் ஜஸ்ட் லேர்ன் அலாங் வித் யுவர் போர்ட்ஸ், யூ கேன் லேர்ன் என்ட்ரன்ஸ் ஆஸ் வெல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளாஸ் 12th படிக்கும்போதே நீங்கள் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அது ஆன்லைனாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா we have courses for that as well. ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் கோச்சிங் ஃபார் போத் ஸ்டேட் அண்ட் CBSEக்கும் இருக்குது பசங்களா. ஸோ நான் வந்து அந்த டியூஷன் கிளாஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அதே வந்து 12th இருக்குது. ஸோ 12th வந்து போத் JEEக்கும் நீட்டுக்கும் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் அ ஆஃப்லைன் டியூஷன் கிளாஸ். ஸோ வீக் டேஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு டியூஷன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ தீஸ் ஆர் யுவர் டைம் டேபிள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டைம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே உங்களுக்கு லீவ், அப்போ ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஜாலியாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் அந்த சண்டே வந்து உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் உட்காந்து படிக்கல. ஸோ இட்ஸ் உங்களுக்கு ஃபீஸபிளான மாதிரி தான் டைம் டேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் யூ டோன்ட் ஹாவ் டு லைக் ரொம்ப கிளாஸும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, டியூஷனும் எப்படி மெயின்டைன், அந்த ஒரு பிரச்சனை இருக்காது ஃபார் திஸ் டைம் டேபிள். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் நீட் ரிப்பீட் பண்ண பார்க்குறீங்க, லைக் ஆன்லைனாக நீட் ரிப்பீட் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா we have batches for that also. அண்ட் இப்போ நீங்கள் ஆஃப்லைன் கேம்பஸில் வந்து நீங்கள் வந்து ரிப்பீட்டிங் அந்த 1 year ஜேர்னி எடுக்கணும் அப்படின்னா we have courses as well. ஸோ நம்மளோட சிஸ்டம் வந்து ஹைப்ரிட் சிஸ்டம். ஸோ விச் மீன்ஸ் யூ கேன் லேர்ன் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். ஸோ ஒன் டே நீங்கள் வந்து ஆஃப்லைன் படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் படிப்பீங்க.
ஸோ ஆன்லைனில் படிக்கும்போது அந்த ஒரு டே வந்து உங்களுக்காகவே ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட்க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு உங்களே வந்து நீங்கள் எங்கே லேக் பண்ணுறீங்க, எங்கே நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் ஒரு செல்ஃபாக அசஸ் பண்ணுறதுக்கு யூ வில் கெட் டைம். ஓகேவா? ஸோ செல்ஃப் ஸ்டடி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஐ வுட் சே. And வந்து by this you will get study materials and also you will have parents teachers meeting. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இப்போ வந்து ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், ஜான் அண்ட் நவம்பர் அண்ட் ஜனவரியில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். ஸோ உங்கள் பேரண்ட்ஸுக்கும் தெரியும் வாட் என்ன சொல்லலாம் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங் as well. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஜெஇ டாப்பர்ஸ். ஸோ திஸ் இயர் ஸோ திஸ் ஆர் கோர்சஸ் வி ஆர் ப்ரொவைடிங். ஸோ நம்ம Xylem வந்து 3 இடங்களில் வந்து ஆஃப்லைன் கேம்பஸ் இருக்குது. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி 3 இடங்கள் இருக்குது பசங்களா. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி என்கொயரிஸ் ரிகார்டிங் கோர்ஸ், புக்ஸ், ஐ மீன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அப்புறமேல் வந்து ஃபீஸ் அண்ட் டைமிங்ஸ், கோர்ஸ் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கால் ஆன் திஸ் நம்பர் அண்ட் என்கொயர் பண்ணி உங்களோட இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் செக்யூர் யோர் சீட்ஸ் as well. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ ப்ராக்கெட்ஸ் இது பண்ணும்போது மறக்காமல் எப்படி வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ரிமைண்டர் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஐ ஹாவ் டு ரிமைண்ட் யூ கைஸ் அகெயின் அண்ட் அகெயின், ரைட்? ஸோ தட்ஸ் இட் பசங்களா. யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிட்டு பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் as well. You will get free notes after every sessions. எல்லா செஷனுக்கு you will get free notes. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் this is your Srishma ma'am leaving and I will see you on the next session. Bye bye and take care.